அங்கே இருக்கிற இந்தியர்கள் திரும்பி வாங்கன்னு சொன்னால் அதில் அர்த்தம் இருக்குது. ஈவன் ரஷ்யாவில் கூட சொல்லிட்டாங்க, யாரும் தப்பித்தவரி பாகிஸ்தான் பக்கம் போயிடாதீங்க, வாங்கி இன்ஸ்ட்ரக்ஷன். ஆமாம் அவங்களும் சொல்லிட்டாங்க. இது மாதிரி நிறைய நாடுகள் சொல்லிட்டாங்க பாகிஸ்தானுக்கு போயிடாதீங்க அப்படின்னு. இவ்வளோ ஏங்க பாகிஸ்தானோட மிலிட்ரி சீஃப் அவரே பொண்டாட்டி பிள்ளைங்க குடும்பத்தெல்லாம் கொண்டு போயிட்டு லண்டன்லையும் நியூ ஜெர்சிலையும் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. சீஃப் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அவங்க ஃபேமிலியை கொண்டு போயிட்டு வெளிநாடுகளில் தங்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய இந்த வியாபார காந்தங்கள் அவங்க எல்லாமும் தனி ஜெட்டில் கிளம்பி எங்கே சான்ஸ் கிடைக்குதோ லண்டன் அமெரிக்கா அப்படின்னு அங்கே கிளம்பி போயிட்டாங்க. மாட்டினது அந்த ஏழை எளிய சாதாரண மக்கள் தான். இவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. இதை பாருங்க, இவங்கெல்லாம் சீனா கிட்ட காசை வாங்கிக்கின்னு இது மாதிரி வம்பு சண்டை இழுத்து விட்டுனுங்கிறானுங்க. கடைசியில் என்ன ஆக போகுது அப்படின்னா, அந்த வடிவேல் வந்து ஏன் குருநாதம் வராண்டா, இப்போ ஒரு விலகண்ணை சொல்லியிருக்குது அங்கே பாகிஸ்தானில். என்ன நினச்சினுக்கிறீங்க, நீங்கள் தண்ணியை நிறுத்திட்டா சீனாக்கிட்டேருந்து உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வருது தெரியுமா, அவங்க நிறுத்துவாங்க, அப்போ என்ன பண்ணின்னுக்கிறீங்க அப்படின்னு. இதுதான் தோ வராண்டா என் குருநாதன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டு சாணியும் மனுஷ சாணியும் கலந்தடிச்சிட்டாங்களே குருநாதா அப்படின்னு வடிவேல் இழுத்து விட்டு நிற்பார்ல, அந்த மாதிரி பண்ண போகிறாங்க. யூசி இப்போ சீனாவில் பார்த்தீங்கன்னா பயங்கர வீரவேசமாக டயலாக் பேசி நிற்கிறாங்க. நாங்கள் நீ முதல்ல அந்த வரியெல்லாம் வித்ரா பண்ணு, அப்புறமா தான் நாங்கள் பேச வருவோம், என்ன இந்த மாதிரிலாம் மிரட்டினா நாங்கள் பயந்துருவோம் நினச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய கம்பெனிகள், அதாவது நம்ம சீனாவில் போயிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிஷன் என்னென்னா அவங்க வந்து மெஜாரிட்டி பார்ட்னராக இருக்கணும், 51% ஆர் அபவ் அவங்க ஷேர் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த போர்டு இருக்கு இல்லையா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அதில் அவங்க ஆளுங்க தான் மெஜாரிட்டியாக இருப்பாங்க. அண்டு ஃபுல் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துடணும். இந்த மாதிரி இருந்த நிலைமை போயிட்டு இன்னைக்கு சீனா என்னன்றா, இல்லைங்க நாங்கள் வந்து இந்தியாவில் இந்த ஹேர் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் அந்த இது ஐட்டம் மேனுஃபேக்சர் பண்ணுறது, கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ், ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டுக்கலாம், நீங்கள் 55% கூட எடுத்துக்கங்க, போர்ட் ஆஃப் டைரக்டரில் உங்கள் ஆளுங்களே நீங்கள் வச்சுக்கோங்க, நம்ம வந்து அப்படியே தொடர்ந்து இந்த நட்புறவை பேணி வளர்ப்போம் அப்படின்னு. ஏன்னா அடி அப்பேற்பட்ட அடி இன்னைக்கு வந்து பாகிஸ்தானுக்கு பார்த்தீங்களா சீனா வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஜிங்கிப்பிங்கு வியட்நாம் போனார், கம்போடியா போனார், மலேசியா கூட போனார் அப்படின்னு நினைக்கிறேன், அவர் வேறு ஏதோ ஒரு கண்ட்ரின்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. ரஷ்யாவுக்கு போனாரா? ஏன் போல? ரஷ்யாவும் சீனாவும் இப்போ நட்புறவில் இருக்கின்றது. ஏன்னா ரஷ்யாவுக்கு தேவையான பல விஷயங்களை சீனா வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி சீனாவுக்கு சீப்பாக ஆயில் கொடுத்துட்டு இருக்காங்க ரஷ்யா. ஒரு மேஜர் ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு ரெண்டு நாடுகளுக்கு நடுவில். ஏன் போல? போனால் சீந்த மாட்டாங்க. இன்னைக்கு வந்து ஒரு அவசரத்துக்காக அவசியத்துக்காக ரஷ்யா வந்து சீனாவோட ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஆனால் என்னைக்குமே இந்த பயில நம்பக்கூடாது, திருட்டு பயிலுவா அப்படின்றது ரஷ்யர்களுக்கு நன்றாகவே தெரியும். எப்படி கம்போடியா, வியட்நாம், தாய்லாந்து, மலேசியா ஃபார் தட் மேட்டர், இந்த நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்தா அப்படியே அமெரிக்காவை எதிர்த்து நின்றுருமா சீனா? வியட்நாமில் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, ஐயா நாங்கள் 0 டாரிஃப் கொடுக்குறேன்ட்டாங்க. அவங்க வந்து கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இது வந்து அந்த யார் ஆர் சுந்தரராஜன் அவர் தானே நினைக்கிறேன், அந்த பிச்சைக்காரர்கள்லாம் சேர்த்து வச்சு ஒரு மாநாடு ஒன்று போட்டு ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி தான் இது. அதனால் சீனா வரும் அப்படின்னா சீனாவும் வராது, ஒன்றும் வராது. சீனாலேருந்து வைரஸ் ஒன்றா வரும். அடுத்தது எல்லாம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், மனிதாபிமானம். இன்றைக்கி ஒன்று கவனிச்சிங்களா, நிறைய பேர் வந்து இப்போ திருமணம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பெண்கள் அவங்களுடைய கணவர்கள் வந்து பாகிஸ்தானி, என்னுடைய பசங்கள்லாம் பாகிஸ்தானி சிட்டிசன்ஸ், நாங்கள் வந்து வேலிட் விசாவில் வந்திருக்கோம். எப்படிங்க இந்தியர்கள் வந்து பாகிஸ்தானியரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு எனக்கு தெரியல. பார்டர்ஸ்ல இருக்கிற நிறைய அப்படிதான் சார் நடந்திருக்குது. அதுதான், அதாவது ஓப்பன் பார்டராக இருந்தால் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? இப்போ தமிழ்நாட்டில் இருக்கவங்க, கேரளாவில் இருக்க, இல்லை ஆந்திராவில் அந்த மாதிரி பார்டர் ஏரியாவில் இருக்கவங்க அந்த மாதிரி இப்போல்லாம் வந்து நாடு விட்டு நாடு தாண்டி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அது வேறு விஷயம். இந்த மாதிரி ஓப்பன் பார்டர் இருக்கும்போது அது சகஜமாக இருக்கும். அந்த பிரச்சனை ரெண்டு பேர்த்துக்கும் வந்து ஜென்மப்பக வாய்க்கா தகராறுன்னும் போது எப்படி எந்த மேட்ரிமோனி சைட்டில் பார்க்குறாங்க என்ன ஏது அது எனக்கும் புரியல. ஒருவேளை ஒரு காலத்தில் இங்கே பாதி அங்கே பாதி அப்படின்ட்டு பிரிந்த குடும்பங்கள் அவங்க வந்து யாதவ் கி பாராத் மாதிரி பாட்டு பாடின்னு சேர்ந்தாங்களா, அதுவும் நமக்கு தெரிஞ்ச மாதிரினா நாளை நமதே அப்படி சேர்ந்தாங்களா, அதுவும் நமக்கு தெரியாது. போனால் அவ்வளோதான். நீங்கள் வந்து நான் இந்தியன் நேஷனல் அப்படின்னு சொன்னால் இங்கே இருங்க, பாகிஸ்தான் நேஷனல்னால் அங்கே போங்க, அவ்வளோதான். அவங்களெல்லாம் இங்கே விட்டு வச்சுருக்கோம். இனிமேலும் வந்து நம்ம இந்த மாதிரிலாம் பொறுத்துட்டு இருக்க முடியாது.
நம்மளை கொல்லணும்னு குறி வச்சு சுற்றி நிற்கிறான். அவனுக்கு உட்காந்து மனிதாபிமானம் பார்க்க சொல்ல. மனிதர்களே கிடையாது தீவிரவாதி. ஒரு பிரைம் மினிஸ்டர், முன்னாள் பிரைம் மினிஸ்டருடைய சன்னே சொல்லியிருக்காரு சார், சிந்து நதியில தண்ணி மட்டும் வரல அப்படின்னா இந்தியாவோட ரத்தம் ஓடும் அப்படின்னு இருக்காரு சார். இது மாதிரிதான் அது பிலவல் புட்டோவா அவர் தான் நினைக்கிறேன். ஜுல்ஃபிகர் அலி புட்டோ என்ன சொன்னார் தெரியுமா? நாங்கள் புல்லை தின்றாவது நாங்கள் அணுகுண்டை தயாரிப்போம் அப்படின்னாரு. நீங்க அணுகுண்டை தயாரிச்சு புல்லை தான் தின்னுக்கிறாங்க. ஸோ புல்லை தின்று அணுகுண்டு தயாரிக்கல, அணுகுண்டு தயாரிச்சுட்டு புல்லை தின்ற நிலைமைக்கு வந்துட்டானுங்க. இந்த மாதிரி ரத்தம் ஓடும். ஆனால் தம்பி அது உங்க ரத்தம் தான் ஓடும். பரவாயில்லையா? ஒரு நாட்டுக்கு சொந்தமாக இராணுவம் இருந்தது அப்படின்னு சொன்னா இருக்கணும், அதுதான் முறை. ஆனால் ஒரு இராணுவம் ஒரு நாட்டை வச்சிருக்குது அப்படின்னா அது பாகிஸ்தான் சொல்லுவாங்க. அது ஒரு நாடு கிடையாது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அது அமீர் முனீரா அந்த ஆர்மி சீஃப், அவருக்கு டேர்ம் முடிய போகுதுன்னு சொல்றாங்க. அதனால கடைசி காலத்தில் ஏதாவது குழப்பத்தை இது பண்ணிட்டு, அதாவது பாகிஸ்தான் ஆர்மியில் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரை நியமிப்பது அப்படின்றத அவங்களே தான் முடிவு பண்ணுவாங்க. அரசாங்கம் கிடையாது. எனக்கு பிறகு யார் அப்படின்றதையும் அவர் தான் முடிவு பண்ணுவார், சீஃப் தான். அதுவும் அரசாங்கம் கிடையாது. அது மட்டும் இல்லை, அரசாங்கத்தில் என்னென்ன மாதிரி திட்டங்கள் கொண்டு வரணும், சட்டங்கள் கொண்டு வரணும் அப்படின்றதையும் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கணும், அது ஸ்டேட் லெவல்லையா இருக்கட்டும் இல்லை நேஷனல் லெவல்லையா இருக்கட்டும், அதெல்லாமும் அங்கே இருக்கிற சீஃப் தான் முடிவு பண்ணுவார். ஆனால் அவங்கள பிரைம் மினிஸ்டரோ பிரசிடென்ட்டோ அவங்க யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் பாகிஸ்தானை பற்றி சொல்கிறேன், நீங்கள் வேற ஏதோதையாவது லிங்க் பண்ணிக்காதீங்க, குழப்பம் வந்துட்டு போகுது. அதுக்கு தான் நான் அழுத்தம் திருத்தமாக மறுபடியும் பதிவு பண்ண விரும்புகிறேன். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த ஃபினான்ஷியல் ஃப்ராடு பண்ணுறவங்க அவங்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க ஆர்மி. ஆர்மிக்கும் ஃபினான்ஷியல் ஃப்ராடுக்கும் என்னடா சம்பந்தம்னா, அவங்க தான் அங்கே பாலிசியை டிஃபைன் பண்ணுறது, புரியுதுங்களா? அங்கே இருக்கிறவங்கன்றது ஒரு பப்பட். இன்னைக்கு நினச்சாங்கன்னா நீ பிஎம் அப்படின்னா எஸ் சார் அப்படின்னு வராங்க, நீ பிஎம் இல்லை போ அப்படின்னா ஓகே சார் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இதுதான் அங்கே நிலைமை. அதனால் அவங்களுக்கெல்லாம் தயவுதாட்சின்னு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. விக்ரம் அடித்து துரத்தணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க பாகிஸ்தானியர்கள்லாம் வெளில போனோம் அப்படின்னு. ஆனால் இந்த இந்தியன்னு சொல்லிக்கிட்டு பல பேர் பாகிஸ்தானியர் மாதிரி ஃபீல் பண்ணினுக்கிறாங்க, பேசினுக்கிறாங்க, எழுதினுக்கிறாங்க. அவங்களெல்லாம் என்ன பண்ணுறது விக்ரம்? அவங்களெல்லாம் முதல்ல அடித்து துரத்தினா தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம வாரத்தில் நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஒன்றும் கிடையாது. அதுக்கு நம்ம காசு கட்டுறோம். ஏற்கனவே பிச்சை தின்னுகிற நாய் நீ இப்போ இந்த காசும் வரலன்னா என்னடா பண்ணுவேன்? இதை யோசிக்க வேணாம். பிச்சை எடுக்கிறவனுக்கு என்ன கௌரவம் வேண்டி கிடக்குதுன்னு நான் கேட்குறேன். நமக்கு 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் அப்படி ஒரு டீவியேட்டட் ரூட்டில் வர்றதுனால 20 மினிட்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா ஜேர்னி இருந்துட்டு போட்டோம். ஆனால் உனக்கு அந்த எவ்வளோ ஆயிரக்கணக்கான டாலர்கள் வருது அந்த ஒவ்வொரு ஃப்ளைட்டும் இது பண்ணும்போது. அப்போது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஏர்லைன் மார்க்கெட் நம்ம. அப்போது இந்த பணத்தை வானான்னு சொல்லிட்டதுனால இது எவனோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க எங்கள் ஊரில், ஆத்தோட கோச்சிக்கின்னு கழுவாமல் போனானா அப்படின்வாங்க. அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. இன்னும் பிச்சை எடுக்கணும்னா இருந்துட்டு போ. இதில் வேற பாகிஸ்தான் ஆர்மி அவங்களுடைய கனரக வாகனங்கள் இதெல்லாம் எல்லைக்கு அனுப்புகின்றார்கள் அப்படின்னு. இதான் நான் சொல்வேன், வெரி குட். அதாவது இந்த ரைட்டில் இண்டிகேட்டரை போட்டு லெஃப்டில் கை காமிச்சுன்னு ஸ்ட்ரெயிட்டாக போவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஏற்கனவே பெட்ரோல் இல்லை, இறக்குமதி பண்ணுறதுக்கு காசு இல்லை, என்ன பண்ணுறது? கழுதைகள் இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணலாமா, வேற எதையெல்லாம் பெக்கர்ஸ் ஏற்றுமதி பண்ணலாமான்னு யோசிச்சுன்னுக்கிறாங்க. இப்போ அந்த வாகனங்கள்லாம் என்ன அப்படியே தானாக ஏறி வந்துருமா? அதுக்கு பெட்ரோல் டீசல் போடணும்ல. இருக்கிறதெல்லாம் இங்கேயே நீ செலவு பண்ணி போட்டியானா அப்புறம் நாளைக்கு நிஜமாவே சண்டை வந்ததுன்னா எங்கடா போவீங்க? இல்லைங்க அந்த கழுதை மிச்சம் இருக்குது ஏற்றுமதி ஆகாதது, அதை வச்சு நாங்கள் எங்கள் டேங்கை இழுக்கும் டாங்கி அப்படி இது மாதிரி பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்பேற்பட்ட கேடுகட்ட ஜென்மங்க தான் அதுங்க பாகிஸ்தான்.